இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ஆயில் ஸ்டார்டர், அதாவது ஸ்டார் டெல்டா, அது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 HP மோட்டருக்கு 40 to 55 ஆம்ஸ் ரிலே உள்ள ஸ்டார்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாப்ஸ்லாம் தீஞ்சு போச்சு. இது ஓடாத கண்டிஷனால இது சர்வீஸ்க்கு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இது பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு, உடஞ்சது. என்னுடைய சேனலில் இந்த ஸ்டார்டர்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் வீடியோ இல்லாமல் சமையல் வீடியோஸ் மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்கிறது இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த நாப்லாம் எரிஞ்சு போச்சு. எந்தளவுக்கு எரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் பார்த்து அப்படியே ஸ்பார்க்காகி உருகி போய் கிடக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோட்டர் காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போது இந்த நாப்ஸ் கழட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் நல்லா தேஞ்சு போச்சுங்க. ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போனதுனால இது வந்து மாற்றி தாங்க ஆகணும். இதை திருப்பி போட்டாலும் அதிகபட்சம் லைஃப் வராதுங்க. இதாக பாருங்கள், அதை திருப்பி போடலாம், இருந்தாலும் வந்து லைஃப் வராது. அதனால் வந்து புதுசாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். இந்த மாதிரி திருப்பி போட்டு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி ஓட்டலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் புதுசு வாங்கிக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த கட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா எல் கிளாம்ப் மாதிரி வருங்க. ஆர்ம்ஸ் அதிகங்கிறதுனால பார்த்திங்கன்னா கெட்டியான செப்பு கட்டையாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதையும் திருப்பி நம்ம எமரி ஷீட் போட்டு தேய்ச்சோம்னா யூஸ் ஆகுங்க. இருந்தாலும் இது எலக்ட்ரிக்கல் பொருள், மோட்டர் சம்மந்தப்பட்டதுனால மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர்ஸும் கழட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வயர் இந்த எண்டில் இருக்குங்க. ஸ்டார் டெல்டா காம்பினெண்ட்டில் இருக்கும். அந்த வயரை வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை மீண்டும் அதிலேயே டைட் வச்சுக்கோங்க. மேல் பக்கம் ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லேருந்து டெல்டா மாறினதுக்கப்புறம் அந்த மெயின் கான்டாக்ட் கண்டினியூட்டி இருக்கிறதுக்கோசரம் இந்த வயர் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சேஃப்லேயே வளைஞ்சிருக்கும். நீங்கள் ஒன்றும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். லூஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதுங்க. விட்டுட்டு அந்த சைடில் இருக்க 2 ஸ்க்ரூ கழட்டணும். கழட்டினீங்கன்னா அந்த பார்ட் தனியாக வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நாப்ஸ் வரும், அதெல்லாம் எரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து சென்டரில் இருக்கிறது கழட்டணுங்க. அதுவும் மெயின் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஸ்டார் டெல்டாவுக்கும் அது கனெக்ட் ஆகுங்க. மெயின் கிட்லேருந்து ஸ்டார் டெல்டாவுக்கு கனெக்ட் ஆகிற இந்த இதில் வந்து ஒரு வயர் இருக்குங்க. அதையும் பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த 3 வயர் மட்டும் நீங்கள் கவனமாக மார்க் பண்ணிவிட்டோ இல்லை ஒரு கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சிட்டோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த செட்டு கழட்டியாச்சு. இதில் வந்து பாருங்கள், ஸ்டார் பிளேட்டும் டெல்டா பிளேட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. அதையும் சரி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கியர், ஸ்டார் அண்ட் டெல்டா கியருங்க. இதில் வர நாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்பார்க் ஆகிருக்குங்க. இது ஓவர்லோடுனால, லூஸ் கனெக்ஷனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுறதுங்க. இது அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கழட்டி க்ளீன் பண்ணி வச்சு பண்ணால் சரியாக இருக்குங்க. ஆயிலுடைய தன்மை கெட்டு போனாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த 6 கட்டைகள் மாற்றணும். 6 கட்டைகள் மாற்றணும். அடுத்தது இந்த 3 பட்டைகள் மாற்றணும். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து 8 பட்டைகள் வரும். அந்த 8 பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டெல்டா கிட்டு அதிலேயே கிடைக்குங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஜி மேக்ஸ்னு இந்த கம்பெனிங்க. இதில் வந்து எல் பட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் பட்டையும் இருக்குங்க. அது ஸ்டார் பட்டையும் டெல்டாவுக்கு வர பட்டைகள், எல் பட்டைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து எந்தளவுக்கு எரிஞ்சிருக்குன்னு, புதுசு எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி எரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பட்டைன்னு ஒன்று இருக்குங்க. இந்த இது பாருங்கள், இதுக்கு பழசு எரிஞ்சு போனது, புதுசு மாத்திரம். கவனமாக பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. பாருங்கள், இது மெயின் கிட்டு, இது வந்து ஸ்டார் டெல்டா கிட். ஸ்டார் டெல்டா அதில் வருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதனால 4 தான் கிடச்சிது. 10 HP மெயின் கிட் வாங்கிட்டு வந்து இது ஆல்ட்ரு பண்ணி போடுதுங்க. ஏற்கனவே பழைய கிட்டில் ஒரு 2 நல்லா இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பழைய பிளேட்டை திருப்பி
அதை அப்படியே இன்சர்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணால் அது அப்படியே உக்காந்துக்குங்க. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், தெரியும். திருப்பிட்டோம், அடுத்ததுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படியே இதை இழுக்க அது தள்ளணும்னா உள்ளே நுழைஞ்சிருங்க. வெளியே வந்துச்சுங்களா, அதை திருப்பினா போதுங்க. உள்ளே ஸ்ப்ரிங் இருக்குங்க, அது கழட்டினா கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. இது நல்லா இருக்கனால அப்படியே திருப்பிக்கலாம். இந்த 3 பட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. கிடைக்காத பட்சத்தில் அந்த 3 பட்டையில் நல்ல பட்டையாக பார்த்து திருப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கிட் ரெடிங்க, இந்த கியர் கிட் ரெடி. அடுத்தது இது ஸ்டாருக்கு வர பிளேட்டுங்க. இந்த பிளேட் வந்து தனியாக கிடைக்கும். இந்த பிளேட் ஃபஸ்ட் டைம் மாற்றுறதுனால பேக் சைடு திருப்பி பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் செம்பு தான். இதில் வந்து டிப் ஐட்டம் இல்லாதனால இந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குங்க. ஒரு டைப் வந்து ஒர்க் ஆகி அந்த இடத்துல எரிஞ்சு போனதுனால அதை திருப்பி வச்சு டைட் வச்சோம்னா இந்த ஸ்டார் பிளேட்டு அப்படியே ஒர்க் ஆகுங்க. யூஸ் பண்ணிக்கலாம், ரீஒர்க். இப்போ அதையும் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளேட், ஸ்ட்ரெயிட் பிளேட். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல் கிளாம்ப் வருங்க. பேக் சைடில் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா அந்த எல் கிளாம்ப் வந்து லூஸ் ஆகிடும். அது வந்து டெல்டாவுடைய கனெக்டிவிட்டிங்க. மெயின் கிட்லேருந்து டெல்டாவுக்கு மாறுறதுக்கு வர எல் கிளாம்புங்க. இது பாருங்கள் எந்தளவுக்கு எரிஞ்சிருக்குன்னு. அதுக்கு பதிலாக புதிய எல் கிளாம்ப் போடுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்பு தாங்க. இது ஆயிலில் ஒர்க் ஆகிறதுனால இதுக்கு வந்து டிப் ஐட்டம் கிடையாதுங்க. அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இது டேமேஜ் ஆகாதுங்க. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மோட்டரே ஃபால்ட் ஆகிடும். அதனால் வந்து நாம் முன்ஜாக்கிரதையாக அப்பப்போ அதை செக் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டார்டர் ஆயில் சரியாக இருக்கா, இல்லை பின்னுங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆயில் கேப் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி 3 பிளேட்டும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் வச்சுக்கோங்க. மட்டமாக கரெக்டாக ஒரே அளவாக லெவலாக இருக்கான்னு பார்த்து கட்டிங் பிளேடில் சரி பண்ணிவிட்டு மீண்டும் டைட்டாக ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டும் ரெடிங்க, இந்த ஜோனும். அடுத்தது எண்டில் வர இந்த கிட்டில் இந்த பா மாதிரி வர கிளிப்பு மாற்றணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் மாறி ஒர்க் ஆகிறதுனால இந்த பா. மற்ற ஸ்டார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இது மேனுவலுங்கிறதுனால சிம்பிளாக இதுக்குரிய கனெக்டிவிட்டி பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே இருக்கும். ஆயிலில் ஒர்க் ஆகிறதுனால இது சிம்பிளாக இருக்கிறதே போதுமானது. இதையும் கீழே கட்டிங் பிளேட் வச்சுட்டு டைட் வச்சுக்கோங்க. ஒரு சில ஸ்க்ரூங்க வந்து ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்பேனரில் லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டைட் வைக்கிற அளவுக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூடைய ஸ்டெப் இருக்கும், ஸ்பேனருடைய 6 பட்டையும் இருக்கும். இதையும் வந்து சரியாக நேர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆயிலில் போகிறதுனால லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டை நேராக கிளியராக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ வந்து 3 பட்டைக்கு 3 பட்டை மாற்றியாச்சுங்க, பா பட்டை. அடுத்தது மெயின் கிட் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக மேட்ச் ஆகலைங்க. இதுக்குரிய பொருள் கிடைக்காதனால இது வேறு பிராண்டில் லோக்கல் மேக் கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு வந்தவங்க அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ராவி ஃப்ரீயாக போகிற மாதிரி உட்கார வச்சுக்கலாம். இது மாதிரி உட்கார வச்சுட்டு மேலே ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா ஷீட் மாதிரி வருங்க. அந்த மைக்கா ஷீட்டு ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 பட்டையும் இந்த ஸ்ப்ரிங்கையும் தாங்கி பிடிக்கிறது இந்த மைக்கா தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் காயிலுக்கு வர நாப்ஸ். இந்த 3 நாப்ஸுக்கு பதிலாக 3 நாப்ஸ் புதுசாக போட்டாச்சுங்க. இந்த ஜிமேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டால் தான் கிடைக்குங்கிறதுனால அந்த சதுரப்பட்டை இதுக்கு வர கிளாம்ப் கிடைக்கலைங்க. அதனால் வந்து பழசை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஒயர் கழட்டணும் பார்த்திங்களா, அது நினப்பா அதை வச்சு டைட் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் கிட்டுங்க. இந்த மேலே இருக்கிற 6 பட்டையும் வந்து கிடைக்காத பட்சத்தில் கிடச்சிருக்கு, இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஸ்ட்ராங் இல்லை. இது வந்து 30 HP மோட்டருங்கிறதுனால பழைய பட்டையை திருப்பி லைட்டாக எமரியில் தேய்ச்சி மட்டமாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ புதுசாக வந்ததுக்கு பழசு நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் பிளேட், எல் கிளாம்பில் ஸ்கொயர் பிளேட், அதனால திருப்பி போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த சைடில் இருக்க கேவையை கொஞ்சம் விரிச்சு விட்டு கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் ஆகுதா ஆக்ஷன் ஆகுதான்னு கரெக்டாக பார்த்துக்குங்க, இதுதான் முக்கியம். அடுத்தது கியர் ஜோனை மாட்டுறோம். பாருங்கள், அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் ஆன பின்னாடி ஆக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு 2 ஸ்க்ரூ வருங்க, அதையும் ஃபுல்லாக நல்லா டைட் வச்சுக்கோங்க.
இது ஆயிலில் ஒர்க் ஆகிறதுனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிரிப்பாக டைட் வைங்க. நல்லா தொடச்சி விட்டு டைட் வச்சுட்டு ஃபெவிக்விக் ஒரு சொட்டு போட்டுட்டு கூட நீங்கள் அடுத்ததுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆயிலில் இருக்கும்போது நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகும். பாருங்கள் ஆக்ஷன் ஆகுதான்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. கரெக்டாக அந்த பின்னெல்லாம் உட்காருதான்னு பார்த்துக்குங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. இந்த பாருங்கள் ஸ்டார் டெல்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாருங்க. இப்போ மாற்றக்குள்ளே டெல்டாவுக்கு மாறிக்குது. இப்போ இன்னொரு கிட் வந்து கனெக்ட் பண்ணால் அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும். ஆக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்த கிட்டை மாற்றுங்க. அதில் 2 ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணுங்க. ஒன்று ஸ்டாரில் ஒர்க் ஆகிறதுக்கு கான்டாக்டு, அடுத்து வந்து டெல்டாவுக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சிலேருந்து வர வயருங்க இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதுக்கு நான் இதையும் பர்ஃபெக்டாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் டைம் இல்லாதனால இந்த ஒயரை வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா டைட் வச்சுட்டு அதையும் 2 ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுங்க. இந்த ஸ்க்ரூலெல்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரிங் வாஷர் வேணுங்க. ஸ்ப்ரிங் வாஷர் இல்லைன்னா அந்த ஸ்டார்டர் நம்ம மேனுவல் பண்ணும்போது வைப்ரேஷனில் ஸ்க்ரூ லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த நர்லிங் வாஷர் இல்லைனா ஸ்ப்ரிங் வாஷர் மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ரெடிங்க. பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக பின்னுங்க உட்காருதான்னு பார்த்துக்குங்க. அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பின்னை சரி பண்ணி டைட் வச்சுக்கோங்க. ரீடைட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கணுங்க. எதுவுமே ஜாம் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஆகலாங்கிற பட்சத்தில் மேலே இருக்க பிளேட்டை மாற்றி இதுக்கு வர சாக்கெட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லைன் 1, லைன் 2, லைன் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த 3 ஃபேஸ் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி போகுங்க. அதனால் வந்து A1, B1, C1 வருதுங்க. அடுத்து அந்தாண்ட வர்றது வந்து பார்த்திங்கன்னா B2, C2, A2ன்னு சொல்லி நாம் மாற்றி கொடுத்துக்கணும். இப்போ மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கும். அந்தந்த லைன் அதை அப்படியே கொடுத்துடணும். உங்களுக்கு A1, B1, C1 வரும். சிலதில் வந்து V1, U1, W1 வரும். அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ பர்ஃபெக்டாக ஸ்டார்டர் ரெடிங்க. இது லைன் 1, லைன் 2, லைன் 3 3 ஃபேஸ் கொடுக்குறோம். இது மோட்டருக்கு வர A1, B1, C1. இது B2, C2, A2. மோட்டர் டெர்மினலில் எழுதியிருக்குங்க. அந்த லைனை வந்து நீங்கள் வச்சு பார்க்கலாம். இல்லைனா வந்து கண்டினியூட்டி வச்சு பார்த்து நீங்கள் A1க்கு வர அடுத்த எண்டு A2 கொடுங்க. B1க்கு அடுத்த எண்டு B2 கொடுங்க. C1க்கு வர அடுத்த எண்டு C2 கொடுங்க. இதுதாங்க வந்து வயரிங் டயக்ராம். ரிவர்ஸில் வந்துச்சுன்னா லைன் 1, லைன் 2 மாற்றிக்குங்க. இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு பிளேட் பாருங்கள் எல்லாம் கரியண்டி இருக்குது. அது தொடச்சிங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே ஒரு ராட் இருக்கும். இந்த ராடு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒவ்வொன்றுலையும் சிலதில் கலந்து விழுந்துடும். அது கவனமாக பார்த்துக்குங்க. இது ஆயில் நப்பி விட்டு இந்த டைட் வச்சுக்க. இந்த கேப் டைட் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆர்ம்ஸ் வேணுமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க. நம்ம அதை கால்குலேட் பண்ணி கீழே மேலே ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஆர்ம்ஸ் அதிகமாக வச்சோம்னா ஒர்க் ஆகாதுங்க. ஸ்டார்ட் ஆகிடும். மோட்ரு ட்ரிப் ஆகாது. அதனால் வந்து ஆர்ம்ஸ் கரெக்டாக வைங்க. இந்த காயில் மூலிமா இந்த கான்டாக்ட்டுக்கு போய் இப்படி கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் இது மூலிமா 6 லைனுக்குமே கனெக்ட் ஆகும். இதை செய்யும்போது டெல்டாவுக்கு 6 லைனும் கனெக்ட் ஆகுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. இப்போ இந்த இடத்துல தாங்க ஃபிக்ஸ் பண்ணுது. பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஓட்ட போகிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ், சமையல் வீடியோ, ஏசி சர்வீஸ், இன்னும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆயில் கேப் போட்டு மாட்டியாச்சுங்க. ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக புது ஆயிலாக ஊற்றிக்குங்க. பழைய ஆயிலில் கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் மறுபடியும் கான்டாக்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. டைட் நல்லா 1க்கு 2 தடவை செக் பண்ணிங்க. கெப்பாசிட்டர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25 HP மோட்டருங்க. ரன் ஆகுதுங்க பர்ஃபெக்டாக. ரொட்டேஷன் வந்து மாறினுச்சுன்னா நீங்கள் வந்து லைன் 1, லைன் 2 இல்லைனா லைன் 2, லைன் 3 மாற்றிக்குங்க. மீண்டும் இதே போன்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.